ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, ஆந்திராவில் இப்போ முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உயர்திரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த வீட்டு வரியை பற்றி முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்துக்கு ஒரு RTA ஃபைல் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன கேட்டிருந்தோம், அவங்க அங்கேருந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வீட்டு வரியை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி 4-5 வீடியோ போட்டோம். அந்த மீளப்பெறுதல் திட்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் வந்து நிறையா பேர் விட்டு போயிருக்காங்க. குறிப்பாக மனைவியின் பேரில் வந்து வீடு இருந்தால் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அரசு பணியில் இருந்தால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறையா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து தவறாக இருக்குது. சொல்லும்போது அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை அறிவிச்சிட்டு, அதுக்கடுத்து அந்த திட்டத்தை வாங்க போகும்போது இல்லை உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது அதோட பயனாளிகள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருந்துச்சு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி 3-4 வீடியோ போட்டோம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு RTA ஃபைல் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த RTIக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஷின் கேட்டோங்கிறத நான் போடுறேன். இதுதான் நம்ம கேட்ட கொஷின்ஸ். யார் கேட்டிருக்கோன்னா PIO, பொது தகவல் அலுவலகர், முன்னாள் படைவீரர் நல அலுவலகம், சென்னை அப்படின்னு சொல்லி தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம இந்த கொஷின் கேட்டிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டத்தின்படி முன்னாள் படைவீரர்கள் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் சார்ந்தவர்கள் 2022-23 ஆண்டு எவ்வளவு பயனடைஞ்சாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கடுத்து வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டத்தின்படி முன்னாள் படைவீரர்கள் முன்னாள் படை சார்ந்தவர்கள் 2022-23 ஆண்டு கொடிநாள் நிதியிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தொகையை கேட்டிருந்தோம். அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் வந்து கொடிநாள் நிதி வந்து மாவட்ட வாரியாக எவ்வளவு இதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருந்தோம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த பணம் திருப்பி கொடுக்கறது வந்து கொடிநாள் நிதியிலேருந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை நம்ம கட்டின பணம், ஏன்னா நம்ம கட்டுறது வந்து கார்ப்பரேஷனுக்கு, கொடுக்கறது வந்து முன்னாள் படை வீரருக்கும். அதனால தான் இந்த கொஷின்ஸ் நம்ம கேட்டிருந்தோம். இந்த கொஷின்ஸ் தான் நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து அவங்க அதிலிருந்து முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து RTIக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் அவங்க கொடுத்த ரிப்ளை. மரியாதைக்குரிய ராஜலட்சுமி மேடம், உதவி இயக்குனர், பொது தகவல் அலுவலகம், முன்னாள் படை வீரகத்திலேருந்து வந்திருக்கு. என்றைக்கு வந்திருக்குன்னா 25/4/2025 அன்றைக்கி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இது நம்ம போட்ட RTIக்கு போட்ட அந்த ரிப்ளை அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இதுக்கு வந்து வரிசை எண் 1 தொடர்பாக தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து 4 ரூபா, அது 2 பக்கங்களாக கொண்டதாக இருக்குது. அதனால் 4 ரூபா நம்மளுக்கு அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4 ரூபா அனுப்பிச்சோம்னா அவங்க அதுக்கான ரிப்ளை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது வந்து செக்காவோ இல்லை அவங்க கருவூலவோ ஆவணமாகவோ கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்காக இது நம்ம 4 ரூபா இப்போ கட்டி இப்போ நம்ம அனுப்பிச்சிருவோம். அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ பார்வை 2இல் காணும் வரிசை எண் 2 அல்லது 3இல் கோரியுள்ள விவரங்கள்படி வீட்டு வரி மீளப்பெருகும் சலுகையானது கொடிநாள் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படவில்லை என்று வரிசை 2-3க்கும் பொருந்தாது என தகவல் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்க அப்படி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதுக்கான பணம் 4 ரூபா அவங்களுக்கு இப்போ கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம சீக்கிரமாக அனுப்பிச்சு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிடுவோம். இப்போ அடுத்து வந்து ஆந்திராவில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதுக்கு அடுத்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஆந்திராலையும் இருக்கிற எல்லா இராணுவ வீரர்களுக்கும், அதாவது பணியில் இருக்க இராணுவ வீரர்களுக்கும், முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும், BSF, CRPF இந்த மாதிரி நிறையா அவங்க வந்து வீட்டு வரி விலக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஊரக பகுதியில் இருக்கவங்களுக்கு. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க வந்து தேசத்துக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு பாராட்ட தெரிவிக்கும் விதமாக அவங்க இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இராணுவ வீரர்கள், அதாவது பணியில் இருக்க இராணுவ வீரர்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை சீக்கிரமாக அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.